பாசமிகு பார்வையாளர்களே, மார்க்சிஸ்ட் கட்சியை மக்களின் கட்சியாக்குவோம் என்ற முழக்கத்தோடு மதுரை மகாநாட்டை கூடுகிற மகாநாட்டிலே விவாதிக்கிற விஷயங்களை பற்றி உங்களது கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறோம். விடுதலைக்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு தலைமை ஏற்றவர்களின் தவறுகளால் தமிழை ஏற்றவர்கள் மாநாடுகளில் எடுக்கிற முடிவை மீறி செயல்படுவதால் அந்த கட்சி மதிப்பு இழந்து 1964 மார்க்சிஸ்ட் கட்சி பிறந்தது. இன்று அந்த பரிதாபம், அதே வியாதி இதற்கும் தொத்தி படுக்கையில் கிடக்கிறது. ஒரு உட்கட்சி போராட்டம் இல்லாமல் மார்க்சிஸ்ட் கட்சி பிழைக்காது என்ற கட்டத்தில் மதுரையில் மாநாடு கூடுகிறது. மக்கள் விரும்பும் கட்சியாக உயர்த்த ஒரு மார்க்சிய படை தேவைப்படுகிறது. இளம் தோழர்களை படபடையாக வாருங்கள், மார்க்சிச ஞான செருக்கோடு முழங்குங்கள். நெஞ்சிற்கு கவிதை, செயலுக்கு அறிவியல் என்பதே மார்க்சிசம் என்பதை பறையடித்து கூறுங்கள். பூர்ஷ்வா வர்க்கமே மார்க்ஸை கண்டு மார்க்ஸை கண்டு பயப்பட வேண்டாம் என்று போதியுங்கள். உங்களை வெறுக்கச் சொல்லி பாட்டாளி வர்க்கத்திற்கு அவர் போதிக்கவில்லை. அவர் போதித்தது உங்களது ஆற்றலை கொண்டு வர்க்க போராட்டத்தால் நெருப்படுத்தி சோசியலிசத்தை நிர்மாணிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். உலக நாடுகளிடையே நேச உறவை உருவாக்குங்கள் என்றார். சர்வதேச பார்வையோடு செயல்படுங்கள் என்றார். தோழர் லெனினும் அதே வழியை பின்பற்றி ஐரோப்பிய முதலாளித்துவத்துடைய உதவியோடு தான் சோசியலிசத்தை ரஷ்யாவிலே கட்டமைக்க அடிப்படை போட்டார். ஸ்டாலின் ஒருபடி மேலே போய் அமெரிக்க தாராள முதலாளித்துவ நடைமுறையும் ரஷ்யாவினுடைய சமத்துவ புரட்சிகர உணர்வும் இணைந்தால்தான் சோசியலிச கட்டமைப்பு வெற்றி பெறும் என்று அவரும் அதையே பின்பற்றினார். எனவே நடந்தது என்ன? காலனி ஆதிக்க முதலாளித்துவத்திற்கு அது விடை கொடுத்தது. கொடூரமான பாசிச நாசிசத்தையும் சோவியத்து முடிவு கட்டியது. ஒரு புதுமையான புதிய ரக தாராள முதலாளித்துவம் தலை தூக்கியது. சீன கம்யூனிஸ்ட் கட்சி சொல்வது என்ன? அமெரிக்க தாராளவாத முதலாளித்துவத்தின் உதவியோடு தான் நாங்கள் எங்கள் நாட்டில் சோசியலிசத்தை நிர்மாணிக்கிறோம் என்று பெருமைப்படுகிறார்கள். பின் ஏன் முதலாளித்துவ உலகம் மார்க்ஸை கண்டு பயப்பட வேண்டும்? மார்க்ஸ் வர்க்க போராட்ட கோட்பாடு உழைப்பால் உருவாகும் உற்பத்தியை சொத்து குவிக்க தடையாக இருப்பதால் மார்க்ஸை கண்டு பயப்படுகிறார்கள் என்று கியூபா நாட்டு கிராண்ட்மா எதழ் இதற்கு விளக்கம் தருகிறது. அதோடு அது நிற்கவில்லை. அந்த இதழ் மேலும் சொல்கிறது, இந்த வர்க்க போராட்டத்தை நீங்கள் தடை செய்வதால் கண்ட பலன் என்ன? நீங்க மார்க்சிசத்தை வெறுத்தால் கண்ட பலன் என்ன? இன்று செத்து போன காலனி ஆதிக்க முதலாளித்துவம் ஒவ்வொரு நாடுகளிலும் தலை தூக்கி ஒரு யுத்தத்துக்கு தயாராகிறது.
ட்ரம்ப் போன்ற அயோக்கியர்கள் அரசியலிலே முன்னுக்கு வந்து விட்டார்கள். பூர்ஷ்வா நிபுணர்கள் சொல்வதென்ன? தாராள முதலாளித்துவம் நல்லதுதான், ஆனால் அது அயோக்கியர்கள் அதில் புகுந்து கெடுக்கிறார்கள். எனவே அயோக்கியர்கள் நீக்கிவிட்டால் எல்லாம் சரியாய்விடும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். பாவம், அவர்களுக்கு உண்மை என்ன என்பது தெரியவில்லை. உண்மையில் அந்த உருவாக்குவது இந்த கட்டமைப்பை வர்க்க போராட்டத்தால் நெறிப்படுத்தப்படாத முதலாளித்துவம் நிச்சயம் அது ஒரு சர்வாதிகார ஆட்சியாகத்தான் இருக்கும். யுத்தத்தை உருவிக்கும், நாடுகளுடைய பகைமை வதிப்பிக்கும் என்பது நிதர்சனமாகிவிட்டது. எனவே இன்று இந்த மாநாட்டினுடைய முடிவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடியினுடைய சர்வாதிகார ஆட்சியை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் நடத்துகிற போராட்டங்கள், இயக்கங்கள் எதுவும் வெற்றி பெறவில்லை. எனவே அது வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றால் மக்களின் பங்கேற்புக்கு உறுதி செய்யப்பட வேண்டும். அந்த மக்களின் பங்கேற்பிற்கு மக்களை தயாரிக்கிற வேலையை செய்யக்கூடிய ஒரே இது மார்க்சிஸ்ட் கட்சி ஒன்றுதான். அது இன்று அதனுடைய பெரும் படைதான் மக்களை தயாரிக்கும். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை மக்களை பங்கு பெறச்ச இயக்கத்திற்கு முன்னோடியாக இருக்க வைப்பதற்கு அது தலைமை தாங்க வேண்டும் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய கட்சி தலைமை அதற்கு சரிபட்டு வராது. கடந்த 9 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக 2000 நிறைவேற்றப்பட்ட கல்கட்டா தீர்மானத்தை அது கிடப்பிலே போட்டுவிட்டது. அது கம்யூனிஸ்ட் நெறியை மார்க்சிஸ்ட் நெறியை அமுல்படுத்துவதற்கு தோற்றுவிட்டது. அந்த தலைமை உள்கட்சி போராட்டத்தின் மூலம்தான் தலைமையை சரி செய்ய முடியும். எனவே இந்த மகாநாடு மார்க்சிய நெறி பின்பற்றக்கூடிய தலைமை உருவாக்குகிற உள்கட்சி போராட்டத்தை துவங்குகிற மாநாடு அமையட்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மகாநாடு வெற்றி பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.